எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் எஃப்ஏ டைரக்ஷனில் வெளிவந்திருக்க மாஞ்சா அண்ட் மோனாலிசா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சட்டை போட்டு 2 பேர் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் படத்தில் என்னடா ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. இதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி சிகப்பு சட்டை போட்டு 2 பேர் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏன் அந்த ஊருக்கு வந்தாங்கன்னா அந்த ஊருக்காரங்களே கேட்குறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு படத்துல வேற ஏதாச்சும் ஒரு சேஃப்டி கார், வெர்ச்சுவல் சேஃப்டி காராச்சும் இருக்கான்னு பார்த்தா 73 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியே போங்கடான்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதாங்க நடந்துச்சு இந்த படத்துல. அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வணக்கம் எப்படி ப்ளூ டிஷர்ட் போட்டு வந்ததால அப்படி ஒரு எஃபெக்ட் போட்டு ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா 1 பஞ்சாயத்து. இது ரவுண்ட் 16 மாஞ்சா. இவ்வளவுதாங்க நடந்துச்சு ரேஸ்ல. பட் தென் நம்ம ஆப்வியஸ்லி ரேஸ்ல பேச வேண்டியது நிறைய இருக்கு. மேக்ஸ் எனும் ஃபினாமினன் போல் அடிச்ச போதே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம போஸ்ட் போட்ட போதே எனக்கு தெரிஞ்சது ஓகே இந்த ரேஸ் முடிஞ்சதுன்னு. பட் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ரூக்கீஸ் கேவலமா ஓட்டினதை நான் பார்த்தேன். கிமி தேவையில்லாம ஆல்பனை போயிடுச்சாரு, ஆலி சைன்ஸ் ஆயிடுச்சாரு, லாசன் வந்து ரெட்புல் மேல இருக்க மொத்த காண்டி அப்படியே யூகி மேல காமிச்சு யூகி ஏதோ பாயிண்ட்ஸ் ஆச்சு எடுக்கலாம்னு இருந்திருப்பாரு போல இருக்கு இந்த ரேஸ். ஸோ அது கேன்சல் ஆயிடுச்சு. அப்படி இப்படி பல சில அமளி துமளிகள் நடந்தது. மற்றபடி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வேர்ல்டு ரெக்கார்டு இதுதான் இருக்கிறதுலே குட்டி ரேஸ் போல இருக்கு. 73 நிமிஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு வேர்ல்டு ரெக்கார்டு இருந்தது. எங்கால் கேட்டாரு மாஞ்சால என்ன ஃபாஸ்டஸ்ட் லேப் அப்படின்னு கேட்டாரு. உங்கால் நான் வைக்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஒரு சரியான சாட்டர்டே. வெல்கம் அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் கொடுத்துருங்க வழக்கம் போல. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரேஸ்க்குள்ள டீட்டெயிலான விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுவோம். டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் நடக்கலை. இந்த ரேஸ் வந்து நாரிஸ் கண்டிப்பாக ஒரு ரேஸ் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தார், பியாஸ்ட்ரி வந்து 4th இருந்தார். அதே பொசிஷனில் முடிஞ்சிருந்தா மேபி கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். பட் ஆனால் நடந்தது அது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸ் ஃபினாமினன் நடந்துருச்சு. ஸோ ஸ்டாண்டிங்ஸ் பார்த்தோன்னா இன்னும் பியாஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கார், 324 பாயிண்ட்ஸ். செகண்ட் வந்து நாரிஸ் 293 பாயிண்ட்ஸ். இன்னும் நிறைய தூரம் இருக்குது, 31 பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னும் 8 ரேஸ் தான் இருக்குது, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கீழே வந்தோன்னா மேக்ஸ் வந்து 230 பாயிண்ட்ஸில் இருக்கார். இந்த ரேஸ் ஜெயிச்ச உடனேயே அவரையும் சாம்பியன்ஷிப்போட டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டம்தான். பட் வி வில் நெவர் நோ. ரெட்புல் எங்கேருந்து அந்த பேஸ் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஸோ எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும். டிரைவர் ஸ்டாண்டிங்ஸில் இவ்வளவு தான், பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை சொல்லப்போனால். பட் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸ் வந்தோன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் ஆல் டுகெதர். பட் இங்கே என்னன்னா டாப் 3ல ஆர் அட்லீஸ்ட் டாப்ல சண்டை போடுற மெக்லாரனோட சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. அண்ட் ஆல்ரெடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ மெக்லாரின் 2 பேரும் ரேஸை விட்டு போயிட்டு ஐ கெஸ் லாஸ் வேகாஸ் ஆர் சம்திங் லைக் தட் தாண்டி அவங்க வந்தா கூட ஸ்டில் தே கேன் வின் த சாம்பியன்ஷிப், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப். அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க பேசிக்கா. இதே போற போக்க பார்த்தோம்னா கண்டிப்பா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவங்களோட பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ரைட் நோ McLaren are in 617 பாயிண்ட்ஸ். ஃபெராரி செகண்ட் 280 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. தேர்டு மெர்சிடிஸ் 260. செகண்டுக்கு ஆக்சுவலி ஃபைட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ரெட்புல், அதுவும் அவங்கள லைட்டாக கொஞ்சம் டச்சிங் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். இதே மாதிரி மேக்ஸ் அடுத்த 8 ரேஸும் பெர்ஃபார்ம் பண்ணார். ப்ரொவைடட் அவருக்கு வண்டியில் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் ரெட்புல் டு ஃபைட் ஃபார் தட் செகண்ட் பொசிஷன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெட்புல் வந்து 239 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. கீழே ஆக்சுவலாக வந்தோம் 5th வில்லியம்ஸ், அவங்க 80 பாயிண்ட் 82 பாயிண்ட்ல இன்னுமே தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க. இன்னும் யாரையும் அவங்க சீண்டலை. பட் அதுக்கு கீழே பார்த்தோம்னா P6க்கு 4 டீம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு P6ல AMR 62 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. P7ல விகார் 61 பாயிண்ட்ஸ். P8ல சௌபர் 55 பாயிண்ட்ஸ். அப்புறம் P9ல ஹாஸ் 44 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பேசிக்காக 4 டீம்ஸ்க்குமே பார்த்தோம்னா பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஜஸ்ட் 18 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் பாலாஜி நீங்கள் சொன்ன மாதிரி ரூக்கீஸ் இந்த ரேஸ் ஆக்சுவலி எந்த டீமில் ரூக்கீஸ் பெர்ஃபார்ம் பண்ணலை, எந்த டீமில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதை வச்சு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டேபிள் லைட்டாக மாறிச்சு. அந்தந்த டீமில் இருக்க ரூக்கிங்க வில் பிளே அ மேஜர் ரோல் இந்த நெக்ஸ்ட் 8 ரேசஸ். இதுதாங்க ஸ்டாண்டிங்ஸ். ஓகே, முதல்ல உங்கள் ஆளை பற்றி நான் இருக்குன்னு 4 வார்த்தை சொல்லுப்பா. எனக்கு வந்து அவரை புகழ்ந்து வந்து அதுக்கு மேல என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கார்ல இப்படிப்பட்ட ஒரு மெக்லாரன் டீமை 20 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல அடிக்கிறதுலாம் வந்துட்டு இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அதுவும் சம்பந்தமே இல்லாம ஜான்வுட் முடிஞ்ச பிறகு மாஞ்சால. வேர் டிட் திஸ் கம் ஃப்ரம்? இப்போ நான் சொல்ல போறது ஆனிமே ஆர் ப்ளூ லாக் ஃபேன்ஸுக்கு புரியும்.
நான்-anime fans or non-Blue Lock fans, I'm sorry. இந்த பர்டிகுலர் மேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் குவாலி அண்ட் ரேஸ்ல பார்க்கும்போது மேக்ஸ் ஃபெல்ட் லைக் அ கேரக்டர் இன் ப்ளூ லாக் அனிமே கால்ட் பாரோ. I am the king in this field. I am here to thrash everyone. So basically Max வந்து he was the king in the race track and he thrashed all the other 19 drivers. So basically இதான் நடந்துச்சு. As simple as that. வெறித்தனமான குவாலிங்க, வெறித்தனமான குவாலி பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா Q3 அந்த ஃபைனல் ரன் வரைக்குமே he was not in the contention. But of course when I say not in the contention, அவர் எந்த டைமிங் ஸ்க்ரீன்ஸையும் லைட் அப் பண்ணல. he was in second or third in Q1 or Q2, ஒரு 2 tenths off, ஒரு 3 tenths off அந்த மாதிரி தான் பேசிக்காக இருந்தார். ஸோ அதனால கொஞ்சம் டவுட்ஃபுல் மாதிரி தான் இருந்தது. ஆனால் கடைசி ரன்னு வெறித்தனமான, நம்ம நேற்று சாட்ல பேசின மாதிரி எல்லாருமே நம்ம வந்து கிரன்ச் மொமெண்ட்ஸில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி அவங்க ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுவோம். பட் இட் லுக்ஸ் லைக் ஹி ஃபீல்ஸ் ஸோ அட் ஹோம் டியூரிங் த கிரன்ச் சிச்சுவேஷன்ஸ். ஒரே ஒரு லேப் தான்ப்பா அவனுக்கு, நீ பண்ணணும் அப்படின்னா சந்தோஷமாக இறங்கி ஜாலியாக ஒரு ஷார்ட்ஸு ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை மாட்டிட்டு வந்து பண்ணுற மாதிரி பேசிக்காக பண்ணுறாரு. அங்கேயே ஆக்சுவலி எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அந்த ஒரு வைப் இருந்தது மெக்லாரன் சைடுமே, ரெட்புல் வில் டெஃபினெட்லி பி அ த்ரெட் ரேஸ் ஸ்டின்ட்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா குவாலி முடிஞ்சோன்னா நாரிஸ் கிட்ட பேட்டி எடுக்கும் போது சொல்லியிருந்தாங்க, எங்களோட ரேஸ் ஸ்டின்ட்டுமே சரி ரெட்புல்தோடுமே சரி ரெண்டுமே செம ஐடென்டிக்கலாக தான் இருக்குது, பிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் ஜஸ்ட் 1 second 2 second or even 3 seconds டிஃபரன்ஸ் கூட இல்லை, 19 seconds பியாஸ்ட்ரியோட வந்து 21 seconds பேசிக்கா. அது வந்து செமையான ஸ்டேட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸுங்க ஃப்ரம் ரெட்புல் அண்ட் மேக்ஸ். லாரன் மெக்கிஸ் கிட்ட ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மேக்ஸ் வந்து he wanted us to go in a non-conventional setup for this. ஸோ எங்களுக்கு வந்து இந்த செட்டப் மேலே பெருசாக ஒரு கேம்பிள் மாதிரி தான் நாங்கள் போனோம். இதில் குவாலியில் நல்லா இது பண்ணுச்சு, பட் ஆனால் ரேஸ் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால தான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மேக்ஸால் கான்ஃபிடென்ட்டாக புஷ் பண்ண முடிஞ்சுது, நம்பர் 1. பட் ஆனால் அதோட டவுன் சைடு ஐ பிலீவ் டயர் டெக்ரடேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெண்ட் முடியும் போது பார்த்தீங்கன்னா ரேஸ்லையுமே காமிச்சிருந்தாங்க, மேக்ஸோட டயர் வந்து ரொம்ப பிளிஸ்டரே ஆயிருந்தது கம்பேர்ட் டு நாரிஸ் ஆர் பியாஸ்ட்ரி. பட் ஐ கெஸ் he was okay to have that con, to have the pro of where he can kind of control the race and push however he wants to. அது கிளியராக இந்த ரேஸில் தெரிஞ்சுது. இதே மாதிரி இதை ஒரு பேஸ் லைனாக வச்சு அடுத்த 8 ரேஸ்க்கு ரெட்புல் ஏதாவது வெறித்தனமாக பண்ணாங்கன்னா செமையாக இருக்கும். அகெயின் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப்க்கு சண்டை போட முடியுமான்னு தெரியல, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2017 and 2018 வெட்டலுக்கு அவர் சொதப்பி விட்ட மாதிரி இங்கே நாரிஸ்க்கும் பியாஸ்ட்ரிக்கும் நடுவில் பூந்து ஏதாவது சொதப்பி விடுவாரா அப்படின்றத பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. கிங் நான் இல்லைனாலும் கிங் மேக்கர் நான் தான்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேலை பண்றதுக்கான ஆள் தான் அவரு. அப்படியே அப்போ நம்ம ரெட்புல் தாண்டிட்டு மெக்லாரன் கிட்ட வந்தோம்னா, they made the race interesting. நான் அவங்க வந்துட்டு இந்த ரேஸை வேற விஷயத்துக்காக இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவாங்கன்னு நினைச்சேன். இது வந்து நான் குவாலிக்கு முன்னாடி இதை நான் நினைச்சேன், பட் அது சுத்தமாக அதுக்கான வாய்ப்பே இல்லை. ப்ரெடிக்ஷன் வந்து எனக்கு மனசாரா தான் நான் சொன்னது வந்து போன வாட்டி சொன்னது லூயிஸ் ஜெயிப்பாரு, ஈவன் தட் மாஞ்சாக்கு வந்திருக்கும், ஃபெராரி ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தேர் வாஸ் ஒன் பாயிண்ட் வேர் எல்லாருமே 6 செகண்ட் கேப்ல இருந்தாங்களே கரெக்டா. மேக்ஸ்லேருந்து நாரிஸ்லேருந்து பியாஸ்ட்ரிலேருந்து சார்ல்ஸ்லேருந்து ஜார்ஜ், எல்லாருமே ஒரு மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 5 பேருமே ஒரு நல்ல ஃபைட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாட் வித் ஈச் அதர், பட் த டாப் 3 வேர் ட்ரைங் தேர், ஆக்சுவலி டாப் 3 கூட சொல்ல முடியாது, டாப் 2 வேர் ட்ரைங் தேர் ஓன் திங். டர்ன் 1 லேப் 1லேருந்து பியாஸ்ட்ரிக்கும் சார்ல்ஸ்க்கும் இந்த இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சார்ல்ஸ்க்கும் ஜார்ஜுக்கும் நடந்த ஒரு சின்ன கான்டெஸ்டும் நல்லா இருந்தது. பட் வாட் ஹேப்பன்ட் வித் மெக்லாரன் அண்ட் வாட் தே டிட் வித் பியாஸ்ட்ரி, மேக்ஸ் ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு கதையை கேட்டுட்டு இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா வாய் உடஞ்சிருக்கோன்ற மாதிரி சிரிச்சாரு. he didn't mention that. அண்ட் ஜிபியும் எதுக்குப்பா அது அவங்க வீட்டு பிரச்சனை, நம்ம பாட்டு நம்ம ரேஸை ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. கூல் டவுன் ரூம்ல 3 பேர் செம்ம கூலாக தான் இருந்தாங்க. இத்தனைக்கும் ரேஸ் ஆரம்பிக்கும் போது டென்ஷன்ல வந்துட்டு ஆப்வியஸ்லி நாரிஸ் செட் சம்திங், முடியும் போது ஒரு மாதிரி பியாஸ்ட்ரி தேர்ட் வந்தாலும் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் பியாஸ்ட்ரி. It's just 3 points of Norris and then there is a long way to go. How do you see McLaren's weekend? Maybe ஏதாச்சும் சாட்டர்டே அன்னைக்கு மேக்ஸ் மாதிரி ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்துருந்தா மாத்திருக்க முடியுமா? அண்ட் இதை நம்ம அடிக்கடி பேசுவோம், லூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்றவங்க கண்டிப்பா என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலாம். What do you think about McLaren's weekend? வழக்கம் போல நாரிஸ் தான் he was lighting up the timing screens and all those things, but
ப்ராக்டிஸ் டீப்ரீஃப் அந்த F1ஓட சைட்டில் ப்ராக்டிஸ் டீப்ரீஃப் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி ரேஸ் சிமுலேஷன் மெக்லாரனுக்கும் ரெட்புலுக்கும் செம க்ளோஸாக தான் இருந்தது. அப்போவே நினச்சேன் மேக்ஸ் ஏதாவது பண்ணுவாப்புல, வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நடந்ததும் வேறு. செட்டப் வைஸ் நீங்கள் சொன்னது தாங்க, மெக்லாரனுக்கு வந்து யூ கெனாட் டேக் அ கேம்பிள். அதை வந்து நம்ம ஹார்ட்வேல கற்றுக்கிட்டோம் இன் 2021 அபுதாபி. பின்னாடி இருக்கவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், முன்னாடி இருக்கவங்க கேம்பிள் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் மெக்லாரனால பெருசாக செட்டப் சேஞ்சஸில் கேம்பிள்லாம் பெருசாக எடுக்க முடியாது. அண்ட் மான்சா ஜென்ரலாகவே இந்த வருஷம் ஆக்சுவலி எல்லாருமே கொஞ்சம் பயந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த ஃபீல்ட் வில் பி ஸோ க்ளோஸ், இட் வில் பி ஸோ பேக். யார் தப்பு பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான். பேசி எல்லாருக்கும் ரொம்ப கிட்ட 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 இருக்கும், யார் தப்பு பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் யாருக்கு வண்டியில் கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அவங்க தான் தே கேன் புல் சம்திங் ஆஃப். இல்லைனா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் யூ மைட் கெட் நாக்ட் அவுட் ஆஃப் Q3 ஆர் Q2, தேர் வில் பி சம் ஷாக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் எல்லா டீம்ஸுக்குமே இருந்திருக்கும். மெக்லாரனுக்கும் கொஞ்சம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வில்லியம்ஸ் சௌபரோனெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஸோ அதனால் ஐ கெஸ் தே வர் ஸ்டிக்கிங் டு தேர் கன்ஸ் அண்ட் அதை தான் அவங்க பேசிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட் டு பி ஆனஸ்ட் நான் இவ்வளோ பேஸ் டிஃப்ரென்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஹேவிங் செட் தட், நீங்கள் சொன்ன பாயிண்ட்டும் கரெக்ட். இட் கேன் பி ஜஸ்ட் ஒன் ரேஸ். இந்த பர்டிகுலர் ரேஸில் ரெட்புல் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கலாம், நிறைய பவர் யூஸ் பண்ணியிருக்கலாம், எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கலாம், இட் கேன் பி எனி திங். அதனால் கொஞ்சம் இது பெருசாக தெரியுது. பட் ஐடியலி ரொம்ப ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அடுத்த ரேஸே இட் வில் பி பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். மெக்லாரின் 1-2 கேப் வந்து ஒரு லேப்புக்கும் பேசிக்காக 5-10 6 டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரேஸ் சைடு வந்தோம், எஸ்பெஷலி அந்த பிட் ஸ்டாப் இன்சிடென்ட் அது பண்ணது வந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி அவங்க என்ன ப்ரீச் பண்ணுறாங்களோ அதை பேசிக்காக மெக்லாரின் பண்ணுறாங்க. ஆக்சுவலி லெக்லர்க் வாஸ் கேச்சிங் பியாஸ்ட்ரி. வி ஷுட் நாட் ஃபர்கெட், நாரிஸும் சரி பியாஸ்ட்ரியும் சரி இன்னும் பிட் பண்ணலை. அவங்க வந்து மீடியம்ஸில் லாங்காக போயிட்டு இருந்தாங்க. சார்ல்ஸ் முன்னாடியே பிட் பண்ணிட்டாரு. அந்த ஹார்ட் டயர்ஸில் ஹி வாஸ் கேச்சிங் பியாஸ்ட்ரி. ஸோ என்ன பண்ணாங்க, அதனால தான் பார்த்தோன்னா நாரிஸை பிட் பண்ணாமல் பியாஸ்ட்ரியை பிட் பண்ணாங்க. அண்ட் நாரிஸை பிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாரிஸ் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் பியாஸ்ட்ரியை பிட் பண்ண போகிறோம், ஏன்னா இந்த மாதிரி பின்னாடி த்ரெட் இருக்குது, நம்ம ஹங்கேரி சிச்சுவேஷன் தான், அவர் முன்னாடி வந்ததுக்கு அப்புறமா இந்த பொசிஷன் கொடுத்துருவாரு, அதுக்கப்புறம் யூ கைஸ் கேன் ரேஸ் அப்படின்ற மாதிரி நாரிஸ் கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பியாஸ்ட்ரியை பிட் பண்ணாங்க. அண்ட் பியாஸ்ட்ரியை பிட் பண்ணிட்டு அவரு வெளியே வந்துட்டாரு. ஐடியலி 1.9 செகண்ட்ஸ் வெறித்தனமா பண்ணி விட்டாங்க. ஆமா, 1.9 செகண்ட்ஸ் பிட்டு சூப்பராக பண்ணாங்க. சரி, அடுத்து நாரிஸ்க்கு பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நார்மலாக பிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் அழகாக முன்னாடி வந்திருப்பார். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ரண்ட் லெஃப்டில் வீல் கன் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணல, டைட்டன் பண்ணல லெஃப்ட் வீலை. ஸோ அதனால அந்த சிக்னல் காமிக்கும் இல்லையா, அது வந்து ரெட்லேயே இருக்குது. இவங்க ஒரு 3-4 வாட்டி ட்ரை பண்ணாங்க, அப்புறம் தான் இதாச்சு. அதில் ஒரு தலையில் தட்டி திருப்பி பண்ணியா அப்படின்னாங்க. ஆமாம், அதில் ஒரு 3 செகண்ட் போயிடுச்சு. ஸோ டோட்டலாக 6 செகண்ட், பிட் ஸ்டாப் 6 செகண்ட். பார்த்தா வெளியே வரும்போது பியாஸ்ட்ரி முன்னாடி வந்துட்டார். அதுக்கப்புறம் அடுத்த லேப்பில் பேசிக்காக இவர் பியாஸ்ட்ரியோட டீம் இன்ஜினியர் சொன்னார், அண்ட் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பியாஸ்ட்ரி ஐ எம் நாட் ஹாப்பி வித், பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ரேசிங். அவரோட பாயிண்ட் என்னன்னா, பியாஸ்ட்ரியோட பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி பிட் ஸ்டாப் டிலேஸ் எல்லாமே தட் கம்ஸ் அண்டர் பார்ட் ஆஃப் ரேசிங், ஸோ ஐடியலி திஸ் ஷுட் நாட் பி த கேஸ் அப்படின்னு சொன்னார். பட் ஸ்டில் ஹி ஒபேட், பொசிஷனை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ரேஸ் பண்ணாங்க. ஸோ ஹவு தே ஹேண்டில், எல்லாரும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்கன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் தோ வி கேன் கிரியேட் அ கான்ட்ரவர்சி அவுட் ஆஃப் இட், பட் மெக்லாரன் டிட் அ பிரிட்டி குட் ஜாப். பிட் ஸ்டாப் டிலே ஆகிறது யார் பெருசாக யார் கண்ட்ரோல்லையும் இல்லை. இட்ஸ் நாட் லைக் சம்மோன் இஸ் ட்ரைங் டு டூ சம்திங். இது இட் ஹேப்பன்ஸ். அண்ட் வி ஷுட் நாட் ஃபர்கெட், ஜென்ரலாக ரொம்ப வெயில், ரொம்ப என்ன சொல்கிறது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி பிட் ஸ்டாப்பில் நிறைய வீல்கன் பிரச்சனைகள் வரும். போட்டாஸ்க்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபார்ச்சுனேட்லி நாரிஸ்க்கு இந்த வாட்டி கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு, பெரிய லாஸ் எதுவும் வரலை. இதே ரோல் ரிவர்ஸ் ஆயிருந்தா நாரிஸ் கூட விட்டுருப்பாரு. பிரிட்டிஷ் கமெண்டேட்டர்ஸ் வந்து அழுது தீர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ரியில. இந்த பரிதாபங்கள்ல ஒரு செம்ம டைலாக் வரும், எழவு வீட்டில் கூட இந்த அழுவ மாட்டாங்கடா, ஆனால் நீ இப்படி அழுவுறடா, கிரிக்கெட் பரிதாபங்கள் அதில் வரும். அதான் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது இங்கிலீஷ் கமெண்டேட்டர்ஸ் நினைச்சா. ஓகே, குட் ஷோ பை மெக்லாரன். தே டிட் வாட் தே குட். அட்லீஸ்ட் அவங்களோட 2 டிரைவர் போடியம்க்கு வந்தாங்க. மச்சி இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம 5, 6, 7, 8 இந்த டீம்ஸ் இருக்குல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு. பேசிக்கலி சயின்ஸோட ரேஸ் வந்து ஆலி பேர்மன் காலி பண்ணிட்டாரு. அண்ட் நல்ல வேலை ஆல்பனுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்றும் நடக்கல. சாட்லி அலான்சோ சூப்பரா ஓட்டிட்டு இருந்தாரு, பார்த்தா சஸ்பென்ஷன் பிரச்சனை வந்துருச்சு. சொல்ல போனா அவர் அப்பதான் கேபியை ஓவர்டேக் பண்ணிட்டு குஷியா இருந்தாரு.
கரெக்ட். ஆனா சூப்பரா காமிச்சாங்க. அந்த ஷாட் கரெக்டா கேமரால மாட்டுச்சு. லைக் அவரோட ஃப்ரண்ட் ரைட் சஸ்பென்ஷன் வந்து உடையுது. லைட்டா டயர் வந்து தேவைக்கு அதிகமா மேல வந்துருச்சு. நல்லா தெரிஞ்சது சஸ்பென்ஷன் போயிடுச்சு. ஹி வாஸ் ஆப்வியஸ்லி கட்டட். ஹல்க் அநியாயம். ஃபார்மேஷன் லேப் முடிக்கும் போது உள்ள வந்துரு அப்படின்ட்டாங்க. அவர் வாய்ஸ்ல அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. லக்கிலி ஆல்பன் 7th முடிச்சிட்டாரு அண்ட் வில்லியம்ஸ் ஒரு மாதிரி சேஃபா இப்போ 5th இருக்காங்கன்னாலும் திஸ் குட் ஹவ் கான் இன் எனி டைரக்ஷன். நம்ம ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம இனிமேல் ஒரு வாரமும் இந்த 5, 6, 7, 8ல அந்த வாரம் எந்த 4 டீம்ல எந்த டீம் நல்லா பண்ணுச்சுன்னு மேபி ஐ திங்க் வி ஷுட் கிவ் தெம் ஸ்பெஷல் அட்டென்ஷன். ஆல்பன் சம்மர்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் 14th அண்ட் புட்டிங் ஆமாங்க. த டீம் இன் P7 அண்ட் கெட்டிங் குட் பாயிண்ட்ஸ். ஆமா, உண்மைங்க. அண்ட் இந்த ரேஸ்ல பேசிக்கா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. ஸோ வென் வி சே சம த ஸ்டாண்டர்ட் இஸ் யார் வம்பு தும்புக்கும் போகாம எந்த அமிலி துமிலையும் மாட்டாம உங்களோட ரேஸை சமத்தா நீங்க ஓட்டினீங்கனாலே தட் இஸ் பேசிக்லி சம. அந்த மாதிரி தான் டு சம் எக்ஸ்டென்ட் இந்த ரேஸ் அப்படிதான் நம்ம பேசி ஆகணும். எஸ்பெஷலி புத்தர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு. அதான் அதேதாங்க, கரெக்ட். அந்த மாதிரி இருந்த பசங்க எல்லாம் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ஆல்பன். குவாலி ஆக்சுவலி ஹி வாஸ் டிசப்பாயிண்டட், பட் ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது கத்துவாருன்னு நினைச்சேன். ரீசெண்டா ஆல்பன் ரொம்ப கத்துற மாதிரி எனக்கு ஒரு வைப் வந்தது. ஸோ அதனால இந்த வாட்டியும் குவாலி இதானதுக்கு அப்புறம் ஏதாவது கத்துவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா ரொம்ப எதுவும் பேசிக்கல, அப்படியே ஃப்ரீயா விட்டாரு. பட் ஆனா ரேஸ்ல ஆக்சுவலி நல்லா ஓட்டினாரு. எஸ்பெஷலி ஆரம்பத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் தான் பேசிக்கா முக்கியமே. மோன்சால எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட்னு சொல்றதை விட லேப் 1 டர்ன் 1 அது மட்டும் தப்பிச்சு ஓரளவுக்கு ஓட்டியாச்சு அப்படின்னா, யார்கிட்டயும் மாட்டாம நம்ம போய் யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணாம நேவிகேட் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் there is a possibility for you to gain some positions either via strategy or via race pace. இந்த வகையில் ஆல்பன் வந்து என்ன பண்ணாருன்னா நல்லா டயரை மேனேஜ் பண்ணாரு. ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் ஹார்ட்ஸ்ல போனாரு, ரொம்ப லாங்கா போனாரு. அதுக்கப்புறமா மீடியம்ஸ்க்கு மாத்தினதுக்கு அப்புறமா he was showing pretty good pace. கிமியோட நல்ல ஃபைட் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த இன்சிடென்ட் வேற நடந்துருச்சு. பட் ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி ஃபார்ச்சுனேட்லி அவரோட வண்டிக்கு எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் பிசினஸ் ஆஸ் யூஷுவல் சமத்தா வண்டியை he brought it home. And most importantly 7th position 6 points. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஆல்பனுமே பார்த்தோம்னா he is also fighting for P7 in drivers championship with Kimi Antonelli. இதுக்கு முன்னாடி ஐ கெஸ் 2 பேரும் வந்து கிமி மேல இருந்தாரு, ஆல்பன் கீழே இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆர் they were on same points, I'm not entirely sure. பட் இப்போ வந்து ஆல்பன் வந்து அவரை பிப் பண்ணிட்டாரு, கிமியை பிப் பண்ணிட்டாரு. சயின்ஸுக்கு வந்து நாட் சோ கிரேட் ரேஸ். நீங்க சொன்ன மாதிரி ஆலி பேர்மனோட அடிதடி. அண்ட் சயின்ஸுமே எனக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆகுதுன்னா he is trying to overdrive the car அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் நிறைய 100% பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்காப்ல. he is also desperate. சார்ல்ஸ் சைன்ஸ் 2 பேருமே கொஞ்சம் ஓவரா ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. சார்ல்ஸ் on a very different note, like he has become so rash. சயின்ஸ் ரொம்ப ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. நான் ஆல்பனுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிய எல்லாருக்குமே தெரியும், அவர் அதை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் ஸ்டில் it feels like something is on his shoulder. ஆலி சொன்னதையும் ஒரு உண்மை இருந்தது. சயின்ஸ் ஆல்மோஸ்ட் டர்ன் லைக் the move was already done, but no. Done, exactly. அதனால தான் ஈவன் கிராஃப்டியும் மார்டின் பிரண்டிலுமே they were discussing both sides. கிராஃப்டி ஒன்று சொன்னாரு, மார்டின் பிரண்டில் இன்னொன்று சொன்னார், லைக் வேர் சயின்ஸ் வந்து டீல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவர் மார்டின் பிரண்டில் என்ன சொன்னார் அப்படின்னா this should ideally be given as a racing incident அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே தான் ஸ்டீவர்ட்ஸும் பண்ணாங்க. ஜஸ்ட் கோயிங் பேக் டு த கூல் டவுன் ரூம்ல பேசிக்கா நாரிஸும் மேக்ஸும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடக்கும்போது 2 பேரும் என்ன வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேக்ஸ் வந்து தயவு செஞ்சு சேஃப்டி கார் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு இருந்தாரு. நாரிஸ் வந்து யாராச்சும் வண்டி அப்படியே நிறுத்திடுங்க, சேஃப்டி கார் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது நல்ல இதுவாக இருந்தது. பட் யா, கம்மிங் பேக் டு வில்லியம்ஸ், கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒருத்தர் நீங்கள் சொன்ன மாதிரி இனிமே இந்த 5 to 9ல 2 டிரைவர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி டிரைவர் வில் பிளே அ மேஜர் ரோல். ஸோ அண்ட் இந்த டீம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்தில் ஒரு ரூக்கி இல்லை, ஏஎம்ஆரில் யாரும் ரூக்கி இல்லை. பட் 7ல் ஒரு ரூக்கி, 8ல் ஒரு ரூக்கி, 9ல் ஒரு ரூக்கி, இந்த 3 டீம்லேயுமே ஒரு ரூக்கி இருக்காங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த டேபிளே வில் பி கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். என்னப்பா ஏஎம்ஆர்ல ரூக்கி இல்லைன்னு சொல்லிட்ட? அலான்சோன்ற ஒரு ரூக்கி இருக்காருன்னு சொல்றீங்களா? இருக்காருப்பா, பார்க்கணும் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் அப் ஆண்ட்ரேயா கிமி ஆண்டனெல்லி. ஏன்னா நம்ம இப்போ அவரை பற்றி பேசி ஆகணும். நம்ம சேனல் இந்த வருஷம் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வி போத்
கைண்ட் ஆஃப் லைக் கிமி. மேக்ஸே சப்போர்ட் பண்ற அளவுக்கு கிமி ஒரு சம டிரைவர் தான். ஹீஸ் யங். என்னோட பாயிண்ட் என்னன்னா, டெட் மெர்சிடிஸ் ஜம்ப் த கன் ஹியர் அண்ட் பிரிங் ஹிம் வே டூ ஏர்லி. இதையும் நம்ம பேசியிருக்கோம். வேர் வி டோல் இந்த சீசன் கிமி எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த சீசனே வந்து இந்த நம்ம லப்பர் பந்து மாதிரி ஃபர்ஸ்ட் பால் சாமிக்கு தான் அந்த மாதிரி அப்படின்னாலுமே கூட சும்மா அவர் ஸ்டாட்ஸை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரவுண்ட் 16ல இருக்கோம். 4 DNF. பேசிக்கலி யூ நாட் ஃபினிஷ் 25% ஆஃப் த ரேசஸ். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா 7 ரேஸ்ல தான் பாயிண்டே முடிச்சிருக்காரு, which is less than 50% ஆஃப் த ரேசஸ். 6th ஒரு 4 வாட்டி ஃபினிஷ் பண்ணிருக்காரு. he has finished 6th, he has finished 10th, he has not finished 5, 7, 8, 9, which is a very very big gap. Max, Piastri, Norris, 2 Ferrari and then ரசல். 6 முடிஞ்சிருச்சுனாலுமே யூ ஷுட் பி சம்வேர் இன் P7, P8. P10 சில சமயம் வரமாட்டேங்கிறாருன்றது வந்து தேவையில்லாம மெர்சிடிஸ் அவரை ப்ரொமோட் பண்ணி அவரோட கான்பிடன்ஸை உடச்சிட்டாங்களோ. அப்படி என்னதான் பெரிய டிரைவர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும், ஏன்னா he has a support of both Max and Lewis. He has Toto's backing. It's almost like he is Bono's son. ஸோ இவ்வளோ இருந்தாலுமே கூட அவருக்கு எப்படி இருக்கும் ப்ரெஷர் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த சிச்சுவேஷன் அவருக்கு எப்படி பிளே அவுட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கிமியோட இந்த அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வெண்ட் அண்டர் த ரேடார். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது, அண்ட் எஸ்பெஷலி அண்டர் த ரேடாரா இல்ல டோட்டோ எல்லாரையும் பேசி அமுக்கி வச்சிருக்காரா இல்ல டோட்டோ இஸ் டோட்டலி கேப்பபிள் ஆஃப் தட். ஸோ கடந்த ரீசன்சி பயாஸ்ன்னு போட்டு அப்படி பேசினாலுமே ரீசெண்டாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோன்னா, ஜார்ஜ் வந்து நீங்க சொன்ன மாதிரி P5, P4 அந்த இதில் முடிச்சிருக்காரு. கிமி பார்த்தோன்னா த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்ல இருக்காரு. P7, P8ல முடிச்சா கூட என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, தட் இஸ் வாட் ஈவன் மெர்சிடிஸ் வில் பி எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் கிமி இன் த ஃபர்ஸ்ட் சீசன். ஸோ அது அவரால் கன்சிஸ்டண்டா பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா சீசன் ஆக்சுவலி நல்லா ஆரம்பிச்சார். பட் எனக்கு எக்ஸாக்டா ஐ குடன்ட் பாயிண்ட் வேர் இட் இஸ். பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் த சீசனுக்கு அப்புறம் அவர் கம்ப்ளீட்டா டவுன்ஹிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்பராகவே இல்லை. அண்ட் அதுக்கு அலைண்டா ஐ கெஸ் இந்த மெர்சிடிஸ் ட்ரைங் டு பிரிங் இன் மேக்ஸ் அண்ட் பேரிட் வித் கிமி அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன் உள்ள வந்தது அப்போ கூட இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து பேசப்படலை. விச் ஒரு சைடு யோசிக்கும் போது அந்த பர்டிகுலர் டிஸ்கஷன் ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு இதை அப்படின்னு யோசிச்சாலுமே, பட் ஸ்டில் ஐடியலி அதுவுமே ஒரு ஆர்குமெண்ட்டாக வந்திருக்கணும், அப்பயுமே வரல அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. இட் இஸ் அ கன்சர்ன் ஃபார் மெர்சிடிஸ் தாங்க. The way he is performing right now, it is definitely concerning for Mercedes. கிமியை இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்தது தப்புன்ற அளவுக்கு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா he is a capable driver. கிமி வந்து he is a capable driver. நம்ம பார்த்தோம் அவரோட F2 ஸ்டாட்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், எப்படி அவர் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்த மெர்சிடிஸோட ஃபியூச்சர் ஸ்டார் இவர் தான்ற அளவுக்கு அவரோட நம்பர்ஸ் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் பிளேம் மெர்சிடிஸ் ஃபார் பிரிங்கிங் him in. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெர்சிடிஸ்க்கு வேற ஆளுமே கிடையாது கிமியை கொண்டு வரும்போது. தே ஆர் லுக்கிங் ஃபார் சம் ஒன் இன் த லாங் டேர்ம். ரசல் வேற எங்கேயாச்சும் போறாரு அப்படின்னா தே ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் தட் இன்னொரு ஃபியூச்சர் ஸ்டார் நமக்கு இருக்கணும், ஆர் இன்னொரு ஃபியூச்சர் டிரைவர் ஹூ வில் பி ஹியர் இந்த லாங் டேர்ம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐ கெஸ் கிமியை கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் மெர்சிடிஸ்க்கு ஆப்ஷனும் இல்லை. ஸோ இந்த 2 ரீசன்னால தான் மெர்சிடிஸ் வேர் ஸ்டிக்கிங் வித் கிமி. 2014 to 2020 அவங்க பொசிஷனே வேற. டோட்டோ எது சொன்னாலும் மெர்சிடிஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ஹூ இஸ் அபவ் டோட்டோ தே வேர் ஓகே வித் இட் பிகாஸ் தே வேர் வின்னிங் சாம்பியன்ஷிப்ஸ். பட் இப்போ வந்து 2021 அப்புறத்துல இருந்தே டோட்டோவுக்குமே வந்து டைம் இஸ் டிக்கிங் தான். இந்த பர்டிகுலர் கிமி பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா அவரோட கான்ட்ராக்டை நெக்ஸ்ட் இயர், ஆர் வில் மெர்சிடிஸ் அண்ட் டோட்டோ ஸ்டிக் வித் ஹிம் அப்படின்றது 100% என்னால் சொல்ல முடியல. Maybe I will give 70% for Kimi and 30% against. ஏன்னா டோட்டோவே ஜோக் பண்ணியிருந்தார் ஒரு இன்டர்வியூல, இந்த மாதிரி என் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா அப்புறம் நான் டீம் பிரின்சிபல் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு சேர்மனா போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டீம் பிரின்சிபலை ஏசி ரூம்லேருந்து கலாய்ச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விச் இஸ் ஆல்சோ அ டிக் அட் த சேர்மன். ஏன்னா அங்கேருந்து என்ன வேணா சொல்லலாம், இங்க இருக்கணும்ன்றது. we will have to see whatever said and done. அவங்களோட என்வாயன்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இட்ஸ் நாட் லைக் ரெட் புல். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்டேட் த சிச்சுவேஷன் ரைட் நவ் அண்ட் see whether it's concerning தான். because Kimi's future is set at Mercedes. there's no second thought about it. and இப்போதான் ரசல் சிச்சுவேஷனை தேவையில்லாம கலரி விட்டு அதுவே செட்டில் ஆயிருக்கு. ஸோ that is that. ஓகே மச்சி, ப்ரிடிக்ஷன் டைம். சரி, ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் பாலாஜோட மான்சா ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துருவோம். நம்பர் 1 யூகி இன் பாயிண்ட்ஸ். நீங்க சொன்ன மாதிரி யூகிக்கு கிடைச்சிருக்கணும், பட் ஆனா நீ லாசன் இல்லடா அவுட் லாசன்.
நல்ல பெயர் இல்ல, அது Thank you, நிக்னேமாவே thank you. அவருக்கு வச்சிடலாம். வச்சுக்கலாம். எல்லா ரேஸ்லயும் யாரு கூடயாவது போய் உரண்ட. அந்த மாதிரி தான் கடைசியில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட், யூகிக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்க விடலை, உங்களுக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்க விடலை. லாசன் 0. அடுத்து அட்லீஸ்ட் 2 DNFs பை கிராஷ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 2 DNF ஆச்சு, பட் ஒன்று ஆக்சுவலி ஒரு DNF ஒரு DNS ஆச்சு, பட் கிராஷ் எதுவுமே நடக்கல. ஒன்னே ஒன்று நடந்துச்சு, வேற எவனும் நிறுத்தல. ஆமா, வண்டி எல்லாம் கன் மாதிரி நின்றுச்சு. எக்ஸாக்ட்லி மாதிரி சால்பா போயிட்டாங்க எல்லாரும். உண்மை உண்மை. ஸோ அதுலயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்து ஹாமில்டன் ரேஸ் வின் அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் நடக்கவில்லை. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ரேஸ்ல உங்களுக்கு 0 ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்டில் யூ ஆர் இன் 5 பாயிண்ட்ஸ் இன் டோட்டல். அடுத்து என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்தோம் அப்படின்னா, ஃபெராரியை நம்பினதுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிது. நோ ஃபெராரி இன் போடியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக கிடைச்சிருச்சு. அடுத்து ஒரு ரெட் ஃபிளாக் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஆரம்பத்தில் புலம்புன மாதிரி ஒரு விஎஸ்சி கூட இல்லை, ரெட் ஃபிளாகு எதுவுமே இல்லை. ஸோ 0. அடுத்து மேக்ஸ் அண்ட் பியாஸ்ட்ரி வில் மேக் கான்டாக்ட் இந்த ரேஸ் அப்படின்னு சொன்னேன், பட் ஆனால் நாரிஸோட கொஞ்சம் கான்டாக்ட் இருந்தது. பியாஸ்ட்ரியோட he came close, but I don't think they both had contact. அதனால அதுவும் வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கல. ஸோ I scored 1 point in this race prediction. ஸோ இப்போ நானும் 5 பாயிண்ட்ஸில் இருக்கேன், நீங்களும் 5 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. ஸோ சேம் லெவலுக்கு வந்துட்டோம், ஆர் ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம். பாக்கு ரேஸுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாலாஜ், உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லுங்க. ஹாஸ் டபுள் பாயிண்ட். எனக்கு வந்து அந்த 5, 6, 7, 8 வந்து ஏதாச்சும் நடக்கணும். ஓகே, நடக்கணும். 2 டிரைவர் பிட்லேன் ஸ்டார்ட். 3வது, இது உங்களுக்குலாம் அதிர்ச்சியா இருக்கலாம், இல்ல சே அப்படின்னு கூட இருக்கலாம், இந்த அசர்பைஜான்ல டிசைட் ஆயிடும் யாரு சாம்பியன்ஷிப்னு. ஸோ நாரிஸ் DNF. மனுஷனா நீ? ஆமா, மனுஷன் தான். நான் நேத்து கூட வெரிஃபை அஸ் ஹியூமன் கொடுத்தேன் ஒரு வெப்சைட்ல போய். ஓகே, இனிமே ஹாமில்டன் ரேஸ் வின்ன்ற ப்ரெடிக்ஷன் கொடுப்படி. அந்த ரேஸ் நான் அப்படியே ஷார்ப் ரைட் எடுத்து இந்த சைடு போயிட்டேன், நாரிஸ் DNF வரைக்கும் போயிட்டேன். எனிவேஸ், இதுதாங்க என்னுடைய 3. நீங்க சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து காலபின்டோ பாயிண்ட்ஸ் ஃபினிஷ். அடுத்த ரேஸ் ஓட்டுவாரான்னு எனக்கு தெரியல. நான் வச்சிருந்த 4வது ப்ரெடிக்ஷன் என்ன தெரியுமா? அடுத்த ரேஸ் தான் காலபின்டோக்கு கடைசி ரேஸ் ஆல்பின் வச்சிருந்தேன். ஓகே, சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீங்க அந்த அளவுக்காச்சும் ஆல்பினை நம்புறீங்க. நான் பேசிக்கா இப்ப நம்ம பேசி முடிச்சு அடுத்த செகண்ட் ஒரு F1 இன்ஸ்டால ஒரு போஸ்ட் வரலாம், காலபின்டோ அடுத்த ரேஸ் இல்ல அப்படின்ற அளவுக்கு நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் ஆல்பின் மேல. பட் ஸ்டில் காலபின்டோ பாயிண்ட்ஸ் ஃபினிஷ் அப்படின்றதா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். சார்ல்ஸ் DNF, அதுதான் என்னோட செகண்ட் ப்ரெடிக்ஷன். மெக்லாரின் வந்து வில் டூ அ டபுள் ஸ்டாக் பிட் ஸ்டாப், இதுதாங்க என்னோட தேர்ட் ப்ரெடிக்ஷன். பரவாயில்ல, சார்ல்ஸ் DNF எனக்கு கிடைச்சது ஒரு பாயிண்ட், உனக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். மாஞ்சா வந்து பரபரப்பா போகல அப்படின்னாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து சேஃபா போற எல்லா ரேஸுமே எனக்கு பிடிச்ச ரேஸ் தான். அடுத்து அஜிபிஜா மேஜிக்கை நான் மறந்து விட்டேனா கோபால் அப்படின்ற லெவலுக்கு ஒரு லெஜெண்டரியான ட்ராக். 2021 இப்ப வரைக்கும் அது மனசுல எனக்கு குத்திட்டு தான் இருக்கு. நிறைய உனக்கு குத்துனது பத்தாதுன்னு ஃபேன்ஸுக்கும் ஞாபகப்படுத்தி விட்டு எல்லாரும் சாவணும், அதான உன்னோட கெட்ட எண்ணம். அதான்டா என்னுடைய கெட்ட எண்ணம். எஸ், நம்ம தலை செக்கோ இல்ல அப்படின்றது ஒரு சின்ன வருத்தம் தான். ஸ்ட்ரீட் சர்க்கிட் கிங். எனிவேஸ், மாஞ்சா சேஃபா போனது மாதிரியே அசர்பைஜானும் சேஃபாக போக வேண்டும் அண்ட் இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த காலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.